கிருஷ்ணகிரியில் நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயபிரபாகரன். விஜயபிரபாகரன், தற்பொழுது அந்த பகுதியில் எவ்வளவு சென்டிமீட்டர் நேற்று மழை பொழிவு ஏற்பட்டிருந்தது? மக்களுக்காக முகாம்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழையானது பெய்து வந்தது. ஓசூர் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை முதல் நேற்று விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் துவங்கிய சாரல் மழை விடிய விடிய கனமழையாக உருவாகி கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கிருஷ்ணகிரி நகரில் மட்டும் நேற்று நள்ளிரவு சுமார் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழையானது பெய்துள்ளது. இந்த கனமழையால் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் உள்ள ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் மழைநீரானது புகுந்துள்ளது. மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் மழைநீரும் புகுந்துள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதேபோல் கிருஷ்ணகிரி நகரில் ஜக்கப்ப நகர், பாப்பார்பட்டி, பூந்தோட்டம், பழையப்பேட்டை, செல்லாண்டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புக்குள் மழைநீரானது புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து அந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இந்த ராஜாஜி நகர் 2வது கிராஸ், 3வது கிராஸில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது புகுந்துள்ளது. இதனை அப்புறப்படுத்தும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.